ஹாய். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, இறைவனுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. ஏன்னு கேட்குறீங்களா? எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப நாளா ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு. ஆனா, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது மட்டும் தான், அ சில நல்லவர்கள், சில கெட்டவர்கள், நல்லவர்கள் மாரி நடித்தவர்கள், அ அதுக்கப்புறம் நம்மள வந்துட்டு எப்படி சொல்றது? நல்லா அப்படி அதாவது இந்த சிம்பத்திக்கு உருவாக்கி அந்த சிம்பத்திக்குள்ளே வாழ்றாங்க பார்த்தீங்களா? அவங்களோட சிம்பத்திக்கு ரொம்ப நாளைக்கு அ நடக்காது, நடிக்காது. அ ஒரு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, "பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்பவுமே அ ஓவரா ஸ்மார்ட் பண்ணி, கிரியேட் பண்ணி அ நடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், அத ஏதோ ஒரு சூழ்நிலையில இறைவன் உங்களுக்கு காட்டிக் குடுத்துருவான். அதனால நீங்க யாருக்கிட்டயும் அதிகப்படியா நடிக்காதீங்க. அது அன்பா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி. உண்மையா பழகுங்க, உண்மையா பேசுங்க, உண்மையாவே இருங்க. பொய்யான வார்த்தைகள், பொய்யான எண்ணங்கள், பொய்யா பழகி உங்களையும் நீங்க கெடுத்து மற்றவர்களையும் கெடுக்காதீங்க. அ ஏன் அப்டின்னா, நெறைய பேர் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸுகள்ல இந்த மாரி தான் இருக்கிறாங்க. அதனால தான் இத உங்களுக்கு சொல்லணும். இது மாதிரி உங்களுக்கும் ஏற்பட்டு இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த தத்துவத்தில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டிஎன்.